வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இன்வெல்யூட் ஆஃப் அ சர்க்கிளில் கண்டிஷன் 2 பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் லென்த் வந்து கிரேட்டர் தேன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். வாங்க இப்போ ஒரு டெமோ பார்த்துடலாம். நான் இங்கே எடுத்துக்கிட்ட ரோப்புடைய லென்த்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இதை பவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது கிரியேட் பண்ணுற ப்ரொஃபைல் பார்த்துட்டே வாங்க. அட் த எண்டு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பவுண்ட் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ட்ரா இன்வெல்யூட் ஆஃப் அ சர்க்கிள் வித் டயாமீட்டர் ஆஃப் 40 mm when a 150 mm string is wound over the circle. Also mark the tangent and normal. வரைகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ட்ராயிங் சீட்டுக்கு கீழே சார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான பென்சில் வச்சுருக்கணும். அப்புறம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண டிராஃப்டர் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஸ்டெப் 1மா கொஸ்டினில் என்ன ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. 20 mm. காம்பஸில் 20 mm எடுத்துக்கோங்க. ஹச் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க காம்பஸில். இப்போ பாயிண்ட் ஓவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ரொம்ப டார்க்காக போடக்கூடாது, அதனால தான் ஹச் பென்சில் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போது நம்ம சர்க்கிளை 8 டிவைட் பண்ணணும். அதனால் அது பேஸ் தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று பாயிண்ட் ஓவில் 2H பென்சில் வச்சு போடணும். 2H பென்சில்ப்பா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்து பாயிண்ட் ஓவில் ஸ்கேலை பிளேஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று சர்க்கிள்குள்ளே போட்டுக்கோங்க. நான் இப்போ சர்க்கிளை 8 தான் டிவைட் பண்ண போகிறேன். நம்ம 12 டிவைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 8 டிவைட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ப்ரொடெக்டரில் 45 டிகிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 360 டிவைடட் பை 8 போட்டோன்னா ஒரு பீஸுடைய ஆங்கிள் 45 டிகிரி. ஓகேம்மா. இப்போ ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு பாயிண்ட் ஓவை சென்டராக வச்சுக்கோங்க. 45 டிகிரி ஆல்ரெடி 90 டிகிரியில் நமக்கு ஏற்கனவே லைன் இருக்குது. 90 + 45 போட்டிங்கன்னா 135 டிகிரி. அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த 2 டிகிரியில் மட்டும் நம்ம டாட் வச்சாலே போதும். அந்த 2 பாயிண்ட்டையும் ஓ வழியாக நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து 8 பீசஸாக நமக்கு கிடச்சிரும். அதனால் எல்லா சைடும் நம்ம இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகேப்பா. இப்போ நமக்கு சர்க்கிள் 8 பீசஸாக கிடச்சிருச்சு. லைன் போட்டதுக்கப்புறம் 2H பென்சில் வச்சு தான் லைன் போடணும். இப்போ நேமிங் கொடுத்துருங்க. ஆன்டி கிளாக் வைஸில் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். பாயிண்ட் 8ல் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து πd அல்லது 2πr எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோ. இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கு பதிலாக ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறதோ அல்லது ஆருக்கு பதிலாக டயமீட்டருக்குரிய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதோ, இந்த தப்பு தான் எக்கச்சக்க எக்ஸாம் பேப்பரில் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எக்ஸாமில் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்களான்னு தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சம்மில் எனக்கு வந்து வேல்யூ 125.67 mm. ஓகேம்மா. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நமக்கு கொடுத்த சம்மில் ரேடியஸோ அல்லது டயாமீட்டரோ ரொம்ப பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா இந்த 2πr டிஸ்டன்ஸ் நம்ம பேஜையும் தாண்டி வர்ற மாதிரி ஒரு பெரிய வேல்யூவாக கிடைக்கும். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 mm 450 mmன்னு வரும். அப்போ அவ்வளோ பெரிய வேல்யூவை நம்ம நோட் புக்கில் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ரெடக்ஷன் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அந்த ரெடக்ஷன் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம சம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பேஜுக்குள்ளே ஆன்சர் வந்து வர்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஸ்கேல்ஸ் பற்றி தனியாக ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லைனை வரையலாம். ஏஇ இஸ் ஈக்குவல் டு 125.67 mm. அதை எங்கேருந்து வரையணும்? 0.8லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ வரைய போகிற இந்த லைன் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்ப்பா? 4/8 லைன் இருக்குது பார்த்தியா? அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். தயவு செஞ்சு டிராஃப்டரில் செட் பண்ணிவிட்டு இந்த லைனை வரைங்க. 2H பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. எண்டு பாயிண்ட்டு இ அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏஇ லைனை 8 ஈக்குவல் பீசஸாக பிரிக்கணும். அதுக்கு நம்ம லைன் டிவைடிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏஇ லைனுக்கு இன்க்ளைண்டாக ஒரு லைன் வரைங்க. 2H பென்சில் வச்சு தான் வரையணும், ஏன்னா இது ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் தான். அந்த லைனுடைய லென்த்து அப்ராக்சிமேட்டாக ஏஇக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோ. அடுத்து டிவைடரில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூவை செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டராக இருக்கலாம் அல்லது 1.2 சென்டிமீட்டர், ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூவை எடுத்துக்கோங்க. பாயிண்ட் ஏலேருந்து அந்த இன்க்ளைன் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் அடிங்க, அதுதான் A1. இப்போ A1 சென்டராக வச்சுட்டு அதே இன்க்ளைன் லைனில் இன்னொரு தடவை ஆர்க் அடிங்கப்பா, அது A2. அடுத்து A2 சென்டராக வச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் ஆர்க் அடிங்க, A3. இதே மாதிரி A8 வரைக்கும் பண்ணுங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீ ஸ்கேலை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த இன்க்ளைன் லைனில் ஸ்கேலை பிளேஸ் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்னு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் 8 டாட் வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி நமக்கு A1, A2, A3, A4, A5, A6, A7, A8ன்னு 8 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த A8 பாயிண்ட்டையும் பாயிண்ட் இயையும் என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? 2H பென்சிலை வச்சுக்கோங்க. பாயிண்ட் A8ஐயும் இயையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ டிராஃப்டர் எடுத்துக்கோங்க. ஏன் டிராஃப்டர் சொல்கிறேன்னா, டிராஃப்டரில் மட்டும்தான் இதை ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஸ்கேலை வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். நான் இங்கே அனிமேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட டிராஃப்டரை அனிமேட் பண்ணுற மாதிரி கிடைக்கல, அதனால் நான் ஸ்கேலை வச்சு பண்ணியிருக்கிறேன். A8 இ லைனில் டிராஃப்டரை என்ன பண்ணிடுங்க, லாக் பண்ணிக்கோங்க. இப்போ டிராஃப்டரை அப்படியே ஸ்லைட் பண்ணுங்க. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா A7 பாயிண்ட் வரைக்கும் ஸ்லைட் பண்ணுங்க. ஸ்லைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைன் ஏஇயில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து டிராஃப்டரை A6 பாயிண்ட்டுக்கு ஸ்லைட் பண்ணுங்க. திருப்பி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது எல்லாமே 2H பென்சில் வச்சு தான் பண்ணணும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ வரைகிற இந்த எல்லா லைனுமே A8 இ லைனுக்கு பேரலாக இருக்கணும்ப்பா. இதே மாதிரி A5, A4, A3, A2, A1 அது வரைக்கும் பண்ணனா இப்போ பாருங்க, ஏஇ லைனு 8 ஈக்குவல் பீசஸாக அழகாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கு இப்போ நம்ம நேமிங் கொடுத்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், லீனியர் பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவாம்மா? நீ இந்த சர்க்கிளை ஒருவேளை நீ ரோல் பண்ணனா சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் 1ம் இந்த ஏஇ லைனில் இருக்கிற பாயிண்ட் 1ம் மெர்ஜ் ஆகும். அதே மாதிரி சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் 2வும் ஏஇ லைனில் இருக்கிற பாயிண்ட் 2வும் நீ ரோல் பண்ணினா என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும்.
ஏன்னா இந்த இன்வல்யூட்டில் 3 கேட்டகரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்ன கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இது வரைக்கும் நீ பண்ண ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட். சரியா? இதில் கன்ஃபியூஷனே பண்ணிக்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரையணும், சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் லைன் வரையணும், அதை 8ஆக டிவைட் பண்ணி நேமிங் கொடுத்து பக்காவாக முடிச்சு வச்சுருங்க. எந்த கேட்டகரி ப்ராப்ளம்னாலும் இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ரொசீஜர் சேம்பா. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஸ்டினில் போயிட்டு கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங் லென்த் என்னன்னு ஒரு தடவை பாருங்கள். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் ஸ்ட்ரிங் லென்த் வந்து 150 mm. அந்த 150 mm இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங் லென்த்தை நம்ம இப்போ எங்கேருந்து மார்க் பண்ணணும்? பாயிண்ட் ஏலேருந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஏலேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 150 mm அப் டு பாயிண்ட் பி வரைக்கும். ஏஇ வந்து நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ், தட் இஸ் 125.67. அதை பற்றி நம்ம போட்டு அதை தான் 8 டிவைட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏபிக்குரிய 150 mm டயக்ராமில் காமிச்சிருங்க. இப்போ நம்ம டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணலாம். டிராஃப்டர் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1க்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையணும். ஃபஸ்ட்டு 5 லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி டிராஃப்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2H பென்சில் வச்சு ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட் 2க்கு இப்போ 6 லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி டிராஃப்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் 2H பென்சிலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் வந்து கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக இருக்கணும்ப்பா. அதே மாதிரி 7 லைனுக்கு பாயிண்ட் 3ல் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், 8 லைனுக்கு பாயிண்ட் 4ல் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், அதே மாதிரி பாயிண்ட் 5, பாயிண்ட் 6, பாயிண்ட் 7, பாயிண்ட் 8 அது எல்லாத்துக்கும் பெர்பெண்டிகுலர் லைன் போட்டாச்சு. நம்ம இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் 1லேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், சரியா? இதுதான் மிச்ச சம்முக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இந்த சம்மில் பாயிண்ட் பி, அதாவது எப்பயுமே நம்ம ஸ்ட்ரிங்குடைய எண்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸை தான் என்ன பண்ணணும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கிடணும். பாயிண்ட் 1லேருந்து ஸ்ட்ரிங்கோட எண்டு பாயிண்ட் பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒன் டு பி டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ சர்க்கிளுடைய டேஞ்சன்ட் பாயிண்ட் பாயிண்ட் 1க்கு மூவ் ஆகுங்க. பாயிண்ட் 1ல் காம்பஸை பிளேஸ் பண்ணி அந்த டேஞ்சன்ட் லைனில் ஒரு ஆர்க் அடித்தோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட் P1 கிடச்சிரும். இப்போ பாயிண்ட் 2லேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை சர்க்கம்ஃபரன்ஸ் லைனில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாயிண்ட் 2 டேஞ்சன்ட் லைனில் போயிட்டு அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்க. பாயிண்ட் P2 கிடச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்து பாயிண்ட் 3லேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. டேஞ்சன்ட் பாயிண்ட் 3லேருந்து அந்த லைனில் மார்க் பண்ணுங்க. நமக்கு P3 கிடச்சிரும். பாயிண்ட் 4 டு பி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. டேஞ்சன்ட் பாயிண்ட் 4லேருந்து அந்த லைனில் மார்க் பண்ணுங்க. P4 கிடச்சிரும். P5 டு 5லேருந்து பி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. டேஞ்சன்ட் லைன் 5ல் போயிட்டு இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்க. நமக்கு P5 கிடச்சிரும். 6 டு பி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. டேஞ்சன்ட் பாயிண்ட் 6லேருந்து அந்த லைனில் மார்க் பண்ணுங்க. நமக்கு P6 கிடச்சிரும். இப்போ 7 டு பி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். டேஞ்சன்ட் பாயிண்ட் 7லேருந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் பாருங்கள்.
போன ப்ராப்ளமில் அதாவது கேட்டகரி 1ல் பாயிண்ட் 8ம் பாயிண்ட் பியும் ஒரே இடத்துல இருந்துச்சு. அதனால் நமக்கு எண்டு பாயிண்ட் இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே பாரு 8க்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதை காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கோ. நம்ம பாயிண்ட் 8லேருந்து ஒரு ஆர்க் அடிங்க. எங்கே 8லேருந்து வரைஞ்ச டேஞ்சன்ட் லைனில் நமக்கு பாயிண்ட் P8 கிடச்சிடும். இப்போ ஓகே, பாயிண்ட் 8க்கும் பிக்கும் இன்னும் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 8க்கு அடுத்து திரும்பவும் நம்ம இங்கே பிரிச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி அதை பிரிக்கணும். அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. 8லேருந்து மார்க் பண்ணுங்க. இங்கே நமக்கு திருப்பி இந்த பாயிண்ட் 1 டேஷ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாரு, திருப்பியும் நமக்கு 1 டேஷ்லேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணு, திருப்பி இந்த 1க்கும் இந்த 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. அந்த டிஸ்டன்ஸை போய் இங்கே மார்க் பண்ணுங்க. நமக்கு அதுக்கு இன்பிட்வீனுக்குள்ளேயே பாயிண்ட் பி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதோட நிப்பாட்டிக்கலாம். ஒருவேளை அதுக்கப்புறமும் பி இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேப்பா, நமக்கு இன்பிட்வீன்லேயே என்ன கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பி கிடச்சிருச்சு. அப்போனா இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கிளில் சம்வேர் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்குடைய எண்டு பாயிண்ட் வந்து ஜாயின் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ ஒருவேளை 2க்கு அடுத்தும் பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னவா இருந்திருக்கும், இந்த 2க்கும் இந்த 3க்கும் நடுவில் சம்வேர் எங்கேயோ பாயிண்ட்டு பி இருக்க போகுது. அதாவது ஸ்ட்ரிங்குடைய எண்டு பாயிண்ட் பி இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரிம்மா, இப்போ இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸில் 1 டேஷ் டு பாயிண்ட் பி, சரியா? 1 டேஷ் டு பாயிண்ட் பி டிஸ்டன்ஸை சர்க்கம்ஃபரன்ஸில் மெஷர் பண்ணியிருக்கிறோம். பாயிண்ட் 1 டேஞ்சன்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கிறோம், அதை மார்க் பண்ணியிருக்கிறோம். நமக்கு P9 கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு P8 கிடச்சிச்சு. இப்போ திருப்பி P9ன்னு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்குது. இப்போ P9 மார்க் பண்ண உடனேயும் பாயிண்ட் 1லேருந்து P9 டிஸ்டன்ஸாக வச்சுட்டு சின்னதாக ஒரு ஆர்க்கை நம்ம சர்க்கிள் மேலே அடிங்க. அப்போ கிடைக்கிற அந்த பாயிண்ட்டு தான் P10. அதுதான் நம்ம ஸ்ட்ரிங்குடைய எண்டு பாயிண்ட். இப்போ இந்த கிடச்சிருக்கக்கூடிய எல்லா பி பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணணும். 2H பென்சில் வச்சு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா டார்க்கன் பண்ணிக்கலாம் HP பென்சிலை வச்சு. இப்போ Pலேருந்து P1 ஜாயின் பண்ண, அப்படியே P1லேருந்து P2 அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது கர்வ்ஸ் யூஸ் பண்ணோம்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லென்த் ஹையர் தென் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சர். இதுக்கு டேஞ்சன்ட் நார்மல் நம்ம வரையணும். ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் பி டேஷை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பி டேஷையும் ஓவையும் 2H பென்சில் வச்சு ஜாயின் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ஓ பி டேஷ் லைனுக்குரிய மிட் பாயிண்டை கண்டுபிடிங்க. எனக்கு பாயிண்ட் சி அப்படின்னு அந்த இப்போ பாயிண்ட் சியிலிருந்து ஒரு ஆர்க் அடிக்கலாம். இன்வொல்யூட் ப்ரொஃபைல் ரைட் சைடில் தான் எப்படி இருக்குது, ஓப்பனாக இருக்குது. லெஃப்ட் சைடில் கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. அதனால் அந்த பக்கம் ஆர்க் அடிக்கக்கூடாது. ஓப்பன் சைடில் ஒரு ஆர்க் அடிங்க. சி டு பி டேஷஸை ரேடியஸாக வச்சுட்டு சிஎஸ்ஸை சென்டராக வச்சுட்டு இந்த ஆர்க்கு நம்ம சர்க்கிளில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை பாயிண்ட் என்னன்னு வச்சுருக்கிறேன்.
அந்த எண்ணையும் பி டேஷையும் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய நார்மல். அதுக்கு நான் என் டேஷ்னு பேர் வச்சுருக்கிறேன். இப்போ டேஞ்சன்ட் வரையணும். பி டேஷ் பாயிண்டில் நம்ம டிராஃப்டரை பெர்பெண்டிகுலராக வைங்க. எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும்? என் டேஷுக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த பி டேஷ் பாயிண்டில் நீ டிராஃப்டரை செட் பண்ணியிருக்கும்போது அந்த டிராஃப்டரை வந்து கர்வை டச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ லைன் வரைஞ்சிடலாம். இதுதான் என்னுடைய டி டேஷ். நம்ம டேஞ்சன்ட் லைனை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இந்த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைனை கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, டார்க்கன் பண்ணி காமிச்சிக்கோங்க. மேலே கொஞ்சம், கீழே கொஞ்சம், லெஃப்டில் ரைட்டில். ஹெட்டிங் கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா கால்குலேஷன்ஸும் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. டி டேஷ் டேஞ்சன்ட், என் டேஷ் நார்மல். அப்புறம் பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. Thank you. Thanks for watching. You can